மீண்டும் ஒரு முறை உங்களை தேவனுடைய வேத பாடத்தினூடாக சந்திக்க கொடுத்த தேவனுடைய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடங்குவதற்கு முன்பாக ஆரம்ப ஜெபத்தை எடுக்கும்படி நான் சிஸ்டர் கீதாவுடன் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாய் நேசிக்க நல்ல தகப்பனேப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அன்றைய காலையிலிருந்து நேரம் வரைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு நிமிஷங்களுக்காக பாதைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தாவே, நாங்கள் சபையாக கூடிய ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தாவே வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல கற்பித்து கொடுக்கிற அந்த சகோதரத்தினால மூடுகிறேன். தன்னுடைய சுயத்தினால் அல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி ஒவ்வொரு காரியங்களையும் வேதத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக்கொள்ள நீர் மகளை எடுத்து பயன்படுத்துகிறபடியாலும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களுக்கு போய் பதியத்தக்கதாக அது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக ஆண்டவரை என் தேவன் உதவி செய்யும்படியாக கொடுக்கும். உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடியால் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்க காலம் சமீபமாயிருக்கிறபடியால் பலன் திரும்பதுக்குரிய காரியங்கள் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு உங்களை பற்றி சொல்லத்தக்கதாகவும் இந்த ஜூமில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கருத்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த நேரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே இந்த ஜூம் படத்துக்கு வர இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை சீக்கிரமாய் அழைத்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஒருமனப்பாட்டின் ஐக்கியத்தை கட்டளிடும். ஆண்டவரே, இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தின பாசத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்குள்ளாக இந்த பாடத்தை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பன். அப்படியே நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி நாங்கள் வேத பாடத்துக்கூட கடந்து போகிறோம். தேவன் நல்லவராய் இருந்திருக்கிறார், தேவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். இதுவரை நடத்தின தேவனுக்கு நாங்கள் எல்லாருமாய் உற்சாகமாய் சேர்ந்து நாங்கள் அவரை இந்த மாலை வேளையில மகிமைப்படுத்துவோம். நன்றி. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார்
ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஏஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நன்றி அப்பா, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த இடத்திலே காணப்படுவதற்காய் நன்றி அப்பா. மிகுதியான வேலை பாடத்தை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும் எண்ணத்தை கற்றுக் கொடுக்க நினைத்திருக்கிறீரோ அதை நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்ளும், எல்லாவற்றும் உடைய பாதத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நான் சிஸ்டர் இடத்துல கொடுக்கிறேன். Thank you, Pastor. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மலையின் மீட்பரமாகிய கர்த்தாவே,
என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரத்தியாக இருப்பதாக. துதி கனம் மகிமை அனைத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி பாடத்துக்குள்ள கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு பொக்கிஷமான விஷயத்தை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், ஆனா அது தெரியாத கோணத்துல தியானிக்க போறோம். பெலிஸ்தர், அதாவது சவுல்ட ராஜ்ய காலத்தை தான் பெலிஸ்தர்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக எழும்பும் போது சாமுவேல் இறந்து விட்டார் அந்த நேரத்துல. அப்ப சாமுவேல்கிட்ட கேட்டுத்தான் கூடுதலான காரியங்களை சவுல் செய்வதாக இருக்கும். ஆனா அந்த இடத்துல சவுல் இல்லாதனால பெலிஸ்தர்கள் இவருக்கு எதிராக எழும்பும் போது அவர் குறி செல்லும் ஒரு ஸ்திரீயிடத்தை போய் என்ன செய்யறார், சாமுவேலின் ஆவியை எழுப்பி தரும்படி கேட்கிறார். ஆவியும் என்ன செய்யப்படுகிறது, அந்த குறி சொல்லுகிற அந்த இப்போது நாம் தியானிக்க போது அது சாமுவேலின் ஆவியா இல்லாது ஒளியின் வேஷம் தரித்த ஆவியா என்பதைத்தான் நாங்க வேத வசனத்தோட தியானிக்க போறோம். ஏனென்றா நிறைய பேர் அது சாமுவேலின் ஆவிதான். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் ஆவியில வந்து பேசுகிறார்கள் என்றெல்லாம் நிறைய கட்டுக்கதைகள் எழுப்பப்படுகிறது. அப்ப அது எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும், வேத வசன ஆராய்ச்சியோட நாங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொல்லப்படும் எல்லா காரியங்களையும் நம்ம நம்ப கூடாது. அதற்காகவே இந்த ஒரு காரியத்தை எடுத்திருந்தேன். கடந்த வாரம் ஸ்ரீதரன் அப்பா என்னோட ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணி இருந்தார், அதாவது பில்லிகிராம் ஐயா பற்றி. அப்ப நான் அதை குறித்து நான் தியானித்து இருக்கும் போதுதான் எனக்கு தேவன் இதை உணர்த்தினார், இந்த விஷயத்தை உணர்த்தி அதற்குரிய பதிலையும் எனக்கு கொடுத்திருந்தார். அப்ப அதனால அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். தேங்க்யூ அப்பா அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு. அண்ட் அதே மாதிரி ஷாம்லா சிஸ்டரும் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல தியானிச்சு சில விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய விளக்கங்களை நாங்க அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம். இந்த வாரம் சாமுவேலின் ஆவியை பற்றி கடந்து செல்ல போறோம். 1 சாமுவேல் 28:11. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி பண்ண வர வேண்டும் என்றாள். அதற்கு சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றாள். அதற்கு சாமுவேலின் ஆவியும் என்ன செய்யறது, 28:19 வாசிச்சீங்களா, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துலதான் இந்த சாமுவேலின் ஆவியை குறித்திருக்கு. அப்ப 1 சாமுவேல் 28:19 சொல்லப்படுது, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பார்கள். இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்ப இங்க இந்த ஆவி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ நாளைக்கு நேரம் என்னோடு, உம்முடைய குமாரர்களின் நேரம் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப சாமுவேலின் ஆவி உண்மையாக வந்ததுண்டா அது நிச்சயமாக இருக்காது. ஏண்டா இப்ப உதாரணத்துக்கு நாங்க இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் போது நாங்க பார்க்க போற வார்த்தை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படும் போது அது வலது பக்கமும் இடது கை பக்கமும் 2 குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அந்த குற்றவாளியில ஒருவரை பார்த்து, அதாவது நீங்க அதை லூக்கா 23:43 பார்க்க முடியும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று நான் மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது தெளிவானதும் மற்றவர்கள் அது சந்தேகமாக ஏற்றுக்கொள்ளாத படிக்காது, சந்தேகிக்கும் படிக்கு எந்த ஒரு வார்த்தையும் பைபிள்ல இருக்காது. அதற்குரிய விளக்கம் நிச்சயமாக அதற்கு அடுத்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லாட்டி எங்கேயாவது அதற்கு ஒத்த வார்த்தை நிச்சயமாக அதற்குரிய விளக்கம் இருக்கும் பைபிள்ல எந்த ஒரு வசனத்தை எடுத்து பாத்தீங்களா இருந்தாலும் அது எனக்கு விளக்கம் இல்லை, இதுக்குரிய அர்த்தம் தெரியாதென்று எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. எந்த ஒரு வேத பாடகரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வேதத்தை தியானிக்கும் போது அதற்குரிய ஒத்த வசனத்தை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுப்பார். அப்ப அதனால இங்க வந்து இது தெளிவாக சொல்லப்படுது, மெய்யாகவே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த திருடனை பார்த்து சொல்றதை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன செய்யப்படுது, நீ நாளை என்னோடு கூட இருப்பாய். அது பரதேசியான்னு சொல்லப்படவில்லை, பாதாளம் என்பதையும் உறுதிப்படுத்தப்படல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்க, நீ என்னோடு கூட, அந்த ஆவி என்ன சொல்லுது, நீ என்னோடு கூட இருப்பாய் என்று. சங்கீதம் 68:18 எசேக்கியேல் 32 எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலையும் இந்த ஆவி, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வசனத்தை அங்க சொல்லப்படுது. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அது சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலையும்
தேவர் அதாவது சிலுவையில் அறையப்பட்டதும் தேவன் 3 நாள் மண்ணுக்குள்ள இருந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த 3 நாளும் என்ன செய்தார் என்பதையும் வேத பராக்கர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறாங்க. அது வேதத்தின் வசனத்தில், அந்த வசனம் தான் சங்கீதம் 68 எசேக்கியேல் 32 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்றார், பாதாளத்துக்கு இறங்கி பிரசங்கித்தார்ன்றது மட்டுமல்ல, பாதாளத்தில் இறங்கிய நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாதாளம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது மேல் பாதாளம் கீழ் பாதாளம் தான் அந்த நேரத்துல இருந்துச்சு. அப்ப கீழ் பாதாளத்துல அவங்க வேதனைப்படுறது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், மேல் பாதாளத்துல இருக்கிறவர்களா காணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கீழ் பாதாளத்துல இருக்கிறவர்களாலையும் மேல் பாதாளத்துல இருக்கிறவர்களெல்லாம் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப மேல் பாதாளத்துல இருந்தவர்கள் எல்லாரையும் என்ன செய்தார், அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் என்ன செய்தார், பரதேசிக்கு எடுத்து சென்றார். அதாவது சிறை இருந்தவர்களை, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன். அப்ப அவர்கள் எல்லோரையும் இப்ப எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார், பரதேசியில. அதனாலதான் நாம எடுத்துக்கொள்ளப்படும் முதல்ல முன்னாடி கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து கொள்வார்கள். அதற்கு பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அவர்களோடு பரதேசியில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களும் நம்மளோடு இணைந்து கொள்வார்கள். அப்ப அதைத்தான் இங்க சங்கீதம் 68 எசேக்கியேல் 32 சொல்லப்படுது. ஆனா இங்க நாங்க பார்த்துட்டோம். அப்ப இந்த ஆவி என்னது, சாமுவேலின் ஆவியாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து 2வது அதற்குரிய காரணத்தை பார்க்க போறோம். ஏன் சாமுவேல் ஆவி இல்லை என்பதற்கு. தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதன் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. தேவன் கொடுத்த ஜீவனை எடுத்துக்கொள்ளும் உரிமையும் அவருக்கு மட்டுமே உண்டு. சவுல் தற்கொலை செய்து கொள்கிறார். சாமுவேல் 31:4 தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்க நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்றார். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தார். அப்ப பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுகிறது தற்கொலைக்கு சமனான காரியம். அப்ப அது தற்கொலை செய்த ஒரு ஆள் என்ன செய்யறார், பரதேசிக்கு போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப சாமுவேல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தீர்க்கதரிசி. அவர் ஒரு தேவனுடைய கட்டளைகளை கை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி, கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனுஷன். அப்ப அவர் நிச்சயமாக எங்க போயிருப்பார், பரதேசிக்குத்தான் இருப்பார். அப்ப பரதேசியில இருக்கிற ஒருவருக்கும் பாதாளத்துல இருக்கிற ஒருவருக்கும் சம்பந்தமே இல்லை என்றதை இங்க நாங்க உறுதிப்படுத்த போறோம். உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ்வர்யவானும் ஆபிரகாமும் ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல, அதாவது ஐஸ்வர்யவான் இறந்து போய் அவர் மேல் பாதாளத்தை நோக்கி பார்க்கும் போது தகப்பன ஆபிரகாமின் மடியில லாசரு இருக்கிறத காண்கிறார். அப்ப தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவோ அப்படி தீமைகளை அனுபவித்தான். அதை நினைவில் கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளம்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யற, நீங்க நமக்கு அதாவது மேல் பாலத்துக்கும் கீழ் பாதாளத்துல இருந்து வராத படிக்கு அதற்கு ஒரு பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கு. அதனால நீ என்னத்தையெல்லாம் பூமியில அனுபவித்தாயோ, நீ எளியவன் கைகளை பலப்படுத்தாம, அந்த நேரத்துல லாசருவை நோக்கி அவர் பார்க்கல. அப்ப எளியவனின் கைகளை பலப்படுத்தாம உன் சுயத்தினால நீ பூமிக்கு உண்டான ஐஸ்வர்யத்தினால நீ இருந்து எல்லா சகலத்தையும் நன்மையாக அனுபவித்தாய். ஆனா லாசருவோ துன்பத்துல கடந்து போனான். அதனால என்ன செய்யறான், பரலோகத்துல அதாவது பரதேசியில அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்றார். அது மட்டும் இல்லாம ரெண்டு மேல் பாதாளத்துக்கும் கீழ் பாதாளத்துக்கும் தொடர்பே இல்லை என்றார். மறுபடியும் லாசருவை அனுப்பி தன் சகோதரர்களை, அதுவும் இல்லாமல் இவ்விடத்துக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்ன பிறகு அவர் சொல்றார், மறுபடியும் லாசருவை தன் சகோதரங்கள் மனம் திரும்பும்படி சொல்லும். அதாவது அங்க அவருக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நான் படும் வேதனை, அவர்கள் இந்த பரதேச அதாவது பாதாளத்துக்குள்ள
வரக்கூடாது என்பதுல அவருக்கு ஒரு வேதனை. அவர் அதாவது நிதானிக்காம தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யாததுனால இந்த பாதாளத்துக்குள்ள வந்து நான் கஷ்டப்படுவது போல என்ன செய்யக்கூடாது, என்னுடைய சகோதரங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதனால என்ன செய்யற, நீங்க லாசருவ பூமிக்கு அனுப்பி அவங்க லாசரு போய் சொல்லட்டும், இப்படி நீங்க அநியாயம் செய்தீங்கன்னா நீங்க பாதாளத்துக்கு தான் போவீங்கன்றத அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க மனமாற்றம் அடைவாங்கன்னு சொல்ற. ஆனா அதுக்கு ஆபிரகாம் சொல்லுறார், அதாவது மறுபடியும் மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்ப மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அதாவது நியாய பிரமாணமும் அப்போஸ்தலருக்குரிய போதனைகளும் உண்டு, அதை கேட்டு மனம் திரும்பட்டும். அப்படி இருந்தும் அவரின் ஆபிரகாம் தந்தையே அப்படி இல்லை, நீங்க இருந்தாலும் நீங்க அனுப்பி விடுங்க, ஏனென்றா மரித்தவரிலிருந்து ஒருவன் போல் சொன்னா அவன் நம்புவான் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அப்ப திரும்ப ஆபிரகாம் சொல்றார், அப்படி இல்லை, ஏனென்றா நியாய பிரமாணத்துக்கும் போதனைகளுக்கும் கட்டுப்படாத ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், மரித்தோரிலிருந்து ஒருவர் போய் சொன்னாலும் அதை அவன் நம்ப மாட்டான் என்று அங்க சொல்லப்பட்டு அந்த கதை முடிக்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன செய்யப்படுது, பரதேசிக்கும் பாதாளத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மேல் பாதாளத்துக்கு கீழ் பாதாளத்துல இருக்கிறவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாதாளத்துக்கு, அதாவது ஒரு மரித்தவர் வந்து இந்த பூமிக்கு மறுபடியும் தேவனுடைய சித்தம் இல்லாம இந்த பூமிக்கு வர முடியாது. அப்ப தேவன் அந்த எந்த ஒரு ஆவியும், மரித்த ஒரு ஆவியும், நீங்க கேள்விப்பட்டிருக்க நிறைய பேர் செத்து இப்படி ஆவியா திரியிறாங்க, அது எல்லாமே என்னது இல்லாத, அதாவது தேவனுக்குள் மரித்தவர்கள், கர்த்தரை அறிந்து கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனா இந்த ஆவி இது எல்லாம் அதெல்லாம் சூனியம், இந்த இவங்க செய்யற காரியங்கள் தான். ஆனா எந்த ஒரு ஆவியும் பரலோகத்துக்கு போனாலும் சரி, பாதாளத்துக்கு போன எந்த ஒரு ஆவியும் திரும்பி பூமிக்கு வராதுன்றத இந்த வசனம் உறுதிப்படுத்துது. அப்ப அதனால இப்ப பாவம் செய்துட்டு மறுத்தவங்களோட ஆவியெல்லாம் எங்க போகுது, கீழ் பாதாளத்துக்குள்ள போகுது. அப்ப கீழ் பாதாளத்துல இருக்கிறவங்க கூட இந்த பூமிக்கு திரும்பி வர முடியாதுன்றது நம்ம அப்ப பேய் பிசாசு எல்லாம் இல்லவே இல்லை, அதை நம்பாதீங்க. ஆனா அப்ப அந்த ஆவியெல்லாம் உள்ளாவுதுன்னு சொல்றாங்களா, அது சத்ருவானவன் ஒரு ஆவியை ஏவிபுரன். சாத்தான் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும். சாத்தான் வந்து சரீரம், சாத்தானுக்கு ஒரு சரீரம் தேவை, அவன் சரீரம் இல்லாதவன். அவன் இந்த பூமியில வந்து ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட், அவனுக்கு சரீரம் தேவைப்படும் போது அந்த ஆவி என்ன செய்யுது, ஒரு சரீரத்துக்குள்ள பூந்துதான் அது கிரிய செய்யுது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஏற்கனவே நாங்க இதை குறித்து நாங்க பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு லேகியோன், பிசாசு பிடித்த லேகியோன், அதாவது அந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஒரு லேகியோன் பிசாசுகள் இருந்ததாகவும், அந்த பிசாசுகள் எல்லாம் தங்களை பன்றிகளுக்குள்ள போகும்படி சொன்னதும், அந்த பன்றிகள் போய் கடல்ல விழுந்து இறந்ததை காணுவோம். அப்ப அந்த பன்றிகள் எல்லாம் இறந்தோன்னு அந்த பிசாசுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த தேசத்துல இருந்த மக்களுக்குள்ள பூந்து, மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அத்தனை நேரமும் தேவ வசனத்தை கேட்டிருந்த மக்கள் என்ன செய்வாங்க, தேவனுக்கு எதிராக தேவனை வெளியே போகும்படியும் தேவனை தள்ளி விடும்படவும் செய்வார்கள். அப்ப அத பிசாசானவனுக்கு கிரிய செய்யறதுக்கு ஒரு சரீரம் வேணும். அப்ப அந்த சரீரத்தை தான் அவன் தேடி அழுகிறான். அப்ப அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்றதான் உங்களுக்குள்ள, அதாவது நீங்க இச்சையில விழுந்து போகும்போது பிசாசானவன் உங்களுக்குள்ள கிரிய செய்யவனுக்கு, உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் மாறுபடும் போது உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவன் ஆளுக செய்யறான். அப்ப அது பிசாசானவன் தான் செய்யற காரியம். அப்ப பாதாளத்துல இருக்கிற ஆளோ, ஒரு பரதேசியில இருக்கிற ஆளோ இந்த பூமிக்கு மரித்ததும் இந்த பூமிக்கு வர மாட்டார்கள். அப்ப ஆவி ஆவி, இறந்த ஆவி எல்லாமே என்னது, பொய்யான ஒரு காரியங்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது, இவர் குறி சொல்ற இவருடைய ஆவி வந்து பாதாளத்துல இருக்கிற ஆவியும் இல்ல, பரதேசியில இருக்கிற ஆவியும் இல்ல, அது சத்துருவானவன் ஒரு ஆவியின் மூலமாக சவுலின் இருதயத்தோட பேசுறதான் நாங்க அங்க காண முடியும். அதுக்கு இன்னும் ஒரு வகையில உறுதிப்படுத்த போறேன். அதாவது அது வந்து சாமுவேலின் ஆவி இல்லை என்பதை 1 நாளாகமும் 10:13 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தம் செத்து போனான். அப்ப இங்க என்ன 1 நாளாகம் 10:13 என்ன செய்யப்படுதுன்னா, அவன் எதனால செத்து போனான்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒருவர் அஞ்சனம் பாக்குறவங்களை வந்து தேவன் அவ்வளத்துக்கு வருகிற. அப்ப அஞ்சனம் பாக்குறது துரோகத்தின் நிமித்தம் செத்த ஒருவன் வந்து நிச்சயமா பரதேசிக்குள்ள போக முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை, தற்கொலை செய்த மனுஷன்
பரிசுத்தவான்களோட இருக்க முடியாது. அதுதான் இங்க 2 கொரிந்தியர் 11:14 பவுல் அதுக்கு ஒளியின் வேஷம் தரித்த ஆவி என்று சொல்றார். அந்த ஆவியை பவுலோடு பேசுற ஆவி என்ன என்பதை அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஒளியின் வேஷம், அதாவது ஒளியின் தூதர்களின் வேஷம் தரித்த ஆவி 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் இல்ல. அவர்களது முடிவு அவர்களது கிரியைகளுக்கு உள்ளதா இருக்கும். அப்ப ஒளியின் வேஷம் தரித்த ஆவி, அதாவது சாத்தா என்ன செய்யறான், சாமுவேலை போல ஒரு ஒளியின் வேஷம் தரித்த ஆவியாக அவன் செயற்படுவதை இங்கு பவுல் உறுதிப்படுத்துறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய காலத்துல நிறைய காரியங்கள் இப்படித்தான் நடக்குது. அதாவது மரித்தவர்கள் எழும்பி வந்தாங்க, இல்லாட்டி இன்னொருத்தர். இப்ப நான் அப்பா என்னோட ஷேர் பண்ண காரியம் பில்லி கிராம பற்றி. அந்த பில்லி கிராம பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதாவது அவர் அமெரிக்காவை எவாஞ்சலிஸ்ட், பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவருடைய மீட்டிங்குக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் ஒரு மீட்டிங்குக்கு வருவார்கள். அது மட்டுமல்ல, அவர் பிறந்தது 1918 ஆண்டுல இருந்து 2018 ஆண்டு, கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷன். அது மட்டுமல்லாம 185 நாடுகள், உலகத்தில் சகல நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட இப்ப ஐநா சொல்லுது உலகத்திலே 187 நாடுகள் இருக்குண்டு. அந்த 87ல இவர் 85 நாடுகளுக்கு என்ன செய்திருக்கிறார், சென்று கிட்டத்தட்ட 215 மில்லியனுக்கு மேலான மக்களுக்கு சுவிசேஷம் சொன்ன ஒரு மனுஷன். அவர் இறந்த பின்பு இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் ஹெல்லில இருக்கிறது, அதாவது பாதாளத்துல இருக்கிற மாதிரி இவங்களுக்கு சொப்பனத்துல காட்டப்பட்டது என்று சொல்லி கள்ள போதகர்கள் எழும்புகிறார்கள். ஒருவர் மட்டும் எழும்பினா பரவாயில்ல, அவருக்கு எதிராக நிறைய பேர் எழும்பி என்ன செய்யறாங்க, அவரையும் அப்படி அவருடைய ஊழியத்தை குறைக்கிறது மட்டுமில்லாம அவருடைய விசுவாசிகள் அத்தனை பேர்களும் பின்மாற்றம் அடைந்து போவதற்காக ஒரு கருவியாக சாத்தான் ஒளியின் வேஷம் தரித்த கள்ள போதகர்களுக்குள்ள கிரிய செய்கிறதை இங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒளியின் வேஷம் தரித்ததுனால ஒரு நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இவ்வளவு உண்மையாக இத்தனை அவருடைய வார்த்தைகளை கேட்டீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் மிரக்கல் நடக்காது. எந்த மிரக்கலுமே அவர் செய்யல. அவருடைய வசனம், வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் உருவி எடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டாலே அவருடைய நம்முடைய இருதயத்தை ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்திலேயே அவங்க என்ன செய்வாங்க, குற்ற உணர்வு உண்டாக்கி அந்த இடத்திலேயே தங்களை அர்ப்பணித்த மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்படி இருந்த ஒரு மனுஷங்கள் வாழ்க்கைய இங்க சத்துருவானவன் இறந்த பிறகு அவர் கெல்லுக்குத்தான் போனார் என்று சொல்லி என்ன செய்யறான், அவரை சார்ந்து இருக்கிறவர்களையும் பின்மாற்றம் அடைய வைக்கிறாப்ப. அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இவ்வளவு ஊழியம் செய்து இவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின இந்த மனுஷனை ஹெல்லுக்கு போனா நாமெல்லாம் உண்மையும் உத்தமமாக நடந்து நாம என்னத்தை சாதிக்க போறோம், இருக்கு மட்டும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போவோம். அப்படி ஒரு எண்ணத்தை மனுஷருக்கு மத்தியில உண்டு பண்ணுகிறான். ஆனா இல்ல, தேவன் ஒரு காரியத்தை நான் இங்க உறுதிப்படுத்த நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு தவறு செய்தாலும் தேவன் சிருஷ்டித்து அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளில் கைவிட மாட்டார். அவர் சிருஷ்டிக்கிற தேவனாக அதாவது சிருஷ்டித்து கண்டித்து அவர் என்ன செய்வார், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தாவீது ராஜா தான். அந்த தாவீது ராஜாவை என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, கிருபை பெற்றவன் என்று தாவீது ராஜா. அந்த கிருபை பெற்ற தாவீது ராஜா என்ன செய்றார், ஒரு இச்சையில விழுந்து போகும்போது அவருக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை அவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும். அவருடைய மகன் கொல்லப்படுறார். அது மட்டும் இல்லாம அந்த தேசத்துல இருக்கிறவர்கள் மீது கொள்ளை நோயை உண்டு பண்ணுகிறார். அப்ப அதன் நிமித்தம் அவர் தேவனிடத்துல மண்டியிடுற, நான் செய்த பிள்ளைக்கு என் தேசத்து மக்கள் தவறு செய்யக்கூடாது, அவங்க சாக கூடாதுண்டு. அப்ப அது மட்டும் இல்லாம அவர் அடுத்த நிமிஷமே போராடி இருட்டு உடுத்து தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மகன் இறக்கும் வரைக்கும், அவர் சுகைனப்பட்டு இருக்கிறது, அவர் இறந்து போகும் வரைக்கும் போராடுவார். ஆனால் இறந்ததும் அவர் என்ன செய்வார், இருட்டை களைத்து உணவு உன் போது மற்றவர்கள் கேட்பாங்க, இது வரைக்கும் நீ கவலையோடு இருந்தான், உன்னுடைய மகன் இறந்தது நீ ஏன் இப்படி மாறிச்சு என்று கேட்கும்போது அவர் சொல்ற, கடைசி நேரம் வரைக்கும் நான் காத்திருந்தேன், என் தேவன் என் மீது இரக்கம் காட்டுவார் என்று.
கண்டிக்கிற தேவனாக இருக்கிற நீங்க துணிகரமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா தேவனுடைய தண்டிப்புக்கு நீங்க கடந்து போக முடியாது. அது ஆக்கின தீர்ப்பு. நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாம செய்கிற சகல காரியங்களுக்கும் இந்த பூமியில ஆக்கின தீர்ப்பு உண்டு. நீங்க நினைக்காதீங்க பூமியை தாண்டி போச்சோம் நம்மள தேவன் தண்டிக்க மாட்டார். நான் கர்த்தரால இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு, நாம நீதிமான் தான். தேவனுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதுதான். ஆனால் துணிகரமாக செய்யப்படும் எல்லா பாவங்களுக்கும் ஆக்கினி தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம விழ எழுந்து போகலாம். ஆனா எழுந்து போனாலும் என்ன செய்யற துணிகரம், அந்த துணிகரமான பாவத்தை ஒருபோதும் நீங்க செய்யாதீங்க. அப்ப இந்த இந்த எச்சரிப்பின் சத்தம் தாவீது ராஜாவுக்கு கிடைத்ததும் அவர் என்ன செய்யறார்? அந்த 51வது சங்கீதத்தில் தன்னை மண்டியிட்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கு. இங்க தாவீது ராஜாவையும் சரி, சவுல் ராஜாவையும், சவுலையும் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். ஆனா தாவீது ராஜாவை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆனா சவுளுடைய இரக்கத்தன்மையும் அந்த ஆடுகளுக்காக அந்த கழுதைகளை தேடி தேசமாக அலையும் அந்த அன்பின் நிமித்தம் தான் அவரை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய ஆடுகளை சவுல் பாதுகாத்துக் கொள்ளுவான் என்றதா அந்த மன தைரியத்துலதான் அவரை தெரிந்து கொள்றார். ஆனா சவுல் என்ன செய்யறார்? ஆரம்பத்துல தேவனுக்கும் சாமுவேலின் நியாயபதிகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாலும் பின்னாடி என்ன செய்யறார்? அவர் தவறுக்கு மேல தவறுகள் செய்யும் போது அவருடைய ராஜ்யம் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இதே தாவீது ராஜாவும் என்ன செய்யறார்? தேவனுக்கு தெரியாத ஒரு பாவத்தை செய்யும் போது அது உணர்த்தப்படும் போது அங்க உணர்த்தப்பட்டவனாக தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். அந்த இருதயத்தை ஊற்றுகிறது நிமித்தம் அவருடைய சிக்ஷை எல்லாம் என்னது கிருபாசனத்துல இருந்து அவருடைய கிருபையாக மாற்றப்படுகிறது. அதன் நிமித்தம் அவருடைய ராஜ்ய பாரையும் மறுபடியும் தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இங்க நான் ஒரு என்ன விஷயத்த சொல்ல வரேன்டா, தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தா அதை தண்டிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டுமே உண்டு. அதனால எந்த ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அவர் விழுந்து போனாலும் தேவன் தான் அவரை தூக்கிவிட போறார். அவரை விழுந்தாலும் மறுபடியும் கரம் பிடித்து எழுப்பி அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த பில்லி கிராம் ஐயா அத்தனை பேருக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் வாழ்க்கை எங்களுக்கு அவர்கிட்ட அந்தரமான வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. அது தேவனுக்கும் அவருக்கும் உரியது. அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை இருந்த அதன் நியாய தீர்ப்பு தேவனுக்கும் அவருக்கும் உரியது. ஆனா அவர் என்ன செய்தார்? சபையில ஒரு கிறிஸ்தவனாக மனிதர்கள் முன்பாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு அவர் வாழையில ஒரு வாழ்க்கை வாழும் வரைக்கும் அவரால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. அப்ப இங்க மகிமைப்படுத்தப்படும் போது நாங்க அவருடைய வாழ்க்கை மகிமைப்படையில என்று சொல்லி இன்றைக்கு நாங்க அவரை தாழ்த்தி அவர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் என்னது பின்மாற்றம் அடைந்து போறதுக்கு ஒளியின் வேஷம் தரித்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை, ஒரு தெரியாத ஒரு வார்த்தை, தெரியாத ஒரு காரியத்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள நுழைக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது அந்த வசனத்தை குறித்து இல்லாட்டி அதை குறித்தான தெளிவான விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு தேவ மனுஷனை பற்றி இப்படி ஒரு காரியம் வரும்போது அவர்களுக்காக அந்த தேவ மனுஷனுக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்னடா ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர் நம்மளையும் நோக்கி பாக்குறாரு. என்னடா இன்றைக்கு நாம எதை கொண்டு அளக்குறோமோ அதை கொண்டுதான் நாம அளக்கப்படுவோம். நம்மட வாழ்க்கையும் அளக்கப்படும் என்பதை நாம மறக்க கூடாது. அப்ப அதனால நாம எல்லாரும் பெரிய உத்தமர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. அந்த பாதைகள் நமக்கும் தேவனுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கிறது. அப்ப அதனால என்ன செய்யணும்? அந்த ஒளியின் வேஷம் தெரித்த அந்த ஆவிக்கு நாங்க இடம் கொடுக்க அதை படிக்கி அவன் போடுகிற அந்த இந்த இப்படியான கதை பேச்சுக்கள் ஊழியக்காரர்களை விழுத்துகிற கதைகளுக்கு நம்ம காது கொடுக்காது நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறபடியா நம்ம என்ன செய்யணும்? அதிக கவனத்தோட நாங்க நடக்க வேண்டியதாக இருக்கிறது. சோ அப்ப எங்களுக்கு இது சாமுவேலின் ஆவி இல்லை என்பதை நாங்க உறுதிப்படுத்தி கொண்டோம். அதாவது ஒன்று பாதாளத்துல இருக்கிற ஒருவனால பூமிக்கோ இல்லாட்டி பரதேசிக்கோ போக முடியாது என்பதும், அடுத்து அந்த பாதாளத்துல இருக்கிற ஆவி எங்களோட பேச முடியாது, எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது என்பதையும் பார்த்தோம். அப்ப ஒளியின் வேஷம் தரித்த
ஆவிதான் இப்படியான காரியங்களை கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளூடாக பேசுவது ஒளியின் வேஷம் தரித்த ஆவி என்றத பவுல் 2 கொரிந்தியர் 11:14 அதை உறுதிப்படுத்துவார். நீங்க 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னாலே அதுல அவர் சொல்ற முழு விஷயமுமே இந்த ஒளியின் வேஷம் தரித்த ஆவியை குறித்ததாகவே இருக்கு. அதனால யாராவது ஏதாவது சொன்னாலும் உடனே அடுத்த நிமிஷமே அதை குறித்து நீங்க நம்பாது அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்க. தேவ சமூகத்துல தேவ வசனத்தோடு அதை ஆராய்ச்சி செய்து அதை கற்றுக்கொள்ளுங்க. அடுத்து நாம தானியேலின் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். கடந்த வாரத்துல 1ஆம் அதிகாரம் தொடக்கம் 6 அதிகாரங்களில் பார்த்தோம். அது தானியேலின் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இந்த 7ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்க போறோம். 7ஆம் அதிகாரத்துல 6 ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க உடனே யோசிக்கலாம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் தலையில் 7 கொம்புகள் இருந்தது என்று பார்த்திருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துல நாங்க பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை யோவான் எங்களுக்கு விவரிக்கும் போது வெளிப்படுத்தல அதை கண்டு கொண்டோம். 7 கொம்புகளும் 7 ராஜ்யங்கள் என்று பார்த்தோம். அந்த 7 ராஜ்யங்களும் பார்த்தோம் என்னடா, அசிரியர், எகிப்தியர், அந்த ரெண்டு ராஜ்யங்களும் முடிவடைந்த போதுதான் தானியேல் பாபிலோனின் 3வது ராஜ்யத்துல இருக்கிறபடியாதான் நேபுகாத் நேச்சருக்கு என்ன செய்யப்படுகிறது, அந்த 2 ராஜ்யங்களுக்கு பிறகு வார ராஜ்யங்களை குறித்துத்தான் அவருக்கு சொப்பனத்துல விளக்கப்பட்டது. அதே மாதிரி என்ன செய்யப்படுது, அந்த எகிப்தியரும் அசிரியருடைய ராஜ்யம் முடிந்து போயிடுச்சு. அப்ப இங்கு அடுத்த 4 ராஜ்யங்களையும் அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யத்தையும் அடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துத்தான் இங்க 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுவதை நாங்க பாக்குறோம். அதாவது 3வது ராஜ்யமாக எகிப்தியர், அசிரியருக்கு பிறகு 3வது ராஜ்யமாக பாபிலோனியரும், அடுத்து 4வது ராஜ்யமாக மீடியா பெர்ஷியா, 5 கிரேக்க தேசமும், 6 ரோமன் ராஜ்யமும், ரோமனுக்கு பிறகு உண்டாக்கப்படுகிறதா அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமாக இருக்கிறது. அப்ப அந்த 10 நாடுகள் கொண்ட ராஜ்யமாக நாங்க பார்க்க போறோம். அப்ப கர்த்தருடைய வெளிப்பாடுகளை இங்க நாங்க பார்க்க போறோம். முதலாவது நாங்க பார்த்துட்டோம், அதாவது முதலாவதாக இங்க ஒரு விஷயத்த நாங்க பார்த்து கொள்ள வேணும். தானியேலும் சரி, யோவான் ஸ்நானகளையும் ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. அதாவது தானியேல் அதிகாரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ரொம்ப தெளிவானதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் ஒவ்வொரு விஷயத்த மட்டுமே பேசுவார். அதாவது முதலாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்களா, சிறை கைதிகளாக அவர்கள் அழைத்து வருவதும் அவர்களுடைய தீர்மானங்களுமே முதலாவது அதிகாரத்துல இருக்கு. 2வது அதிகாரத்துல நேபுகாத்தருடைய சொப்பனமும் அதற்குரிய விளக்கமும் இருக்கு. 3வது அதிகாரத்துல நேபுகாத்தர் காண்கிற சிலையும் அதை வணங்காதவர்களுடைய சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவின் உறுதித்தன்மை அங்க காணப்படும். 4வது அதிகாரத்துல நேபுகாத்தரின் நேச்சரின் நிருபம், அதாவது அவருடைய விழுதலும் எழுதலும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. 5வது அதிகாரத்துல நாங்க பார்த்திருப்போம் பெல்ஷாத்தர், அதாவது நேபுகாத்தருடைய மகனாருடைய ராஜ்யத்தின் முடிவு அங்க காணக்கூடியதாக இருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் சோதனை, அதாவது சிங்கக்கெபியில் விடப்படுவதும் அதுல இருந்து பாதுகாக்கப்படுவதும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதையும் அங்கு காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்படித்தான் என்ன செய்வார், இந்த 7ஆம் அதிகாரத்திலையும் தானியேலுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்தை குறித்த சகலத்தையும் தான் நீங்க ஷேர் பண்ற. அப்ப அதனால நம்ம கம்ப்ளிகேட்டட் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தெளிவாக ஒவ்வொரு அதே தான் இந்த யோவான், அதாவது அப்போஸ்தலராகிய யோவான் எழுதிய சுவிசேஷத்தை பார்த்தாலும் சரி, வெளிப்படுத்தல் அதிகாரத்தையும் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு காரியம் இல்லாத 2 காரியத்தை தாண்டி என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அதிகாரத்துல அதை பற்றின விளக்கங்கள் இருக்காது. மிகவும் தெளிவாக நீங்க அதை அமைதியாக ஆறுதலாக நீங்க அதை ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொன்றை குறித்து மட்டும்தான் அங்க விளக்கம் கொடுக்கப்படும். அப்ப மிக நாம தான் என்ன செய்வோம், கம்ப்ளிகேட்டட் ஆக்கி அதையும் இதையும் எடுப்போம். ஆனா அப்படி இல்லை, மிக இலகுவாக இருக்கும். ஆனா தானியேல் படிக்கும் போது, அதாவது வெளிப்படுத்தல் படிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தானியேலை படித்திருக்கணும். என்ற தானியேல்ல இங்க சொல்லப்படுகிற இந்த மிருகங்களும் இங்கதான் அந்தி கிறிஸ்துவ பற்றின சகல விவரங்களும் கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவானவன் எந்த இதிலிருந்து உருவாக்கப்பட்டான், அவன் செய்த காரியங்களும் இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்து. அப்ப நம்ம 17ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல பார்த்தோம்னா அந்தி கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது இருந்தவனும் இப்போது இல்லாதவனும் இனி வரப்போகிறவனாகிய என்றுதான் அவனுக்கு அந்த மிருகத்தை குறித்து சொல்லப்படும். அப்ப இருந்தவன் என்றைக்க
அவன் அந்த கிறிஸ்து வந்தவன் என்ன செய்திருக்கா இருந்திருக்கிறான். அவனுடைய கிரியைகள் இங்கு செயற்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த கிரியைகளை செய்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இல்ல, ஆனா அவன் பாதாளத்துல இருந்து எழும்பி வருகிறான். அப்ப அவன் 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 இறந்திருக்கிறான். அவனுடைய ஸ்பிரிட்ல அதே ஒரு செய்கைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்ன செய்ய போறான் வரப்போறான். அப்ப இருந்தவனும் இராதவனும் இனிமேல் வரப்போகிறவனுமாக ஒரு பாதாளத்துல இருந்து ஒரு மிருகம் வருகிறது தான் அந்த கிறிஸ்து என்று சொல்கிறார். அப்ப அதனால அந்த இருந்த மிருகம் என்ன என்பதை நாங்க பார்க்க வேண்டுமானால் இங்க தானியல்ல தான் அந்த அந்த கிறிஸ்து யார் என்பதை நாங்க பார்க்க போறோம். அந்த அந்த கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தானோ அதே காரியங்களைத்தான் என்ன செய்ய போறான் இந்த 7 வருஷ உபத்திர காலத்திலேயும் அந்த அதே கிரியைகளை அவன் செய்ய போகிறான். அதை குறித்துனதைத்தான் நாங்க இங்க பார்க்க போறோம். இந்த 4 ராஜ்யங்களை குறித்தும் நாங்க அதாவது நேபுகாத்நேச்சருக்கு 4 ராஜ்யங்களை குறித்தும் அங்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நாம பார்த்தோம். அதாவது சிலையின் தலை பசும் பொன்னாகவும் கொடுக்கப்பட்டது. அதன் மார்பும் அதன் புயங்களும் மேதியா பர்ஷியாக கொடுக்கப்பட்டது. அதன் வயிறும் அதன் தொடையும் கிரேக்க ராஜ்யமாக இருந்தது. அதன் கால்களும் அதன் பாதங்களும் இரும்பும் களிமண்ணுமாய் ரோம ராஜ்யமாக இருந்ததை நாங்க காணக்கூடியதாக இருந்தது. அப்ப அடுத்து அதே இத இங்க என்ன செய்யற அந்த 4 ராஜ்யங்களை குறித்தும் அடுத்து வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்தும் இவருக்கு ஒரு வித்தியாசமான முறையில என்ன சொல்லப்படுகிறது அந்த ராஜ்யங்களை கொடுக்கிறார். ஒரு விஷனை கொடுக்கிற அந்த விஷனத்தான் நாங்க பார்க்க போறோம். 7:2 தானியேல் ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் 4 காற்றுக்களும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. நாங்க இங்க 4 காற்றுக்கள் எப்போதுமே என்ன செய்யப்படுகிறது சத்ருவானின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. அதனாலதான் 7ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுக்களையும் பிடித்திருக்க கண்டேன். அப்ப இந்த வெளிப்பாடு என்னத்துக்கு சொல்லப்படுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவ முத்திரையை போடும்படுத்தும் என்ன செய்யப்படுது இந்த காற்றுக்களே தூதர்கள் பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காற்றுக்கள் தான் இன்றைக்கு எங்களை ஆளுகை செய்யுது. எப்படி ஆளுகை செய்து சகல சேட்டலைட் மூலமாகத்தான் நாங்க இன்றைக்கு போனுடைய டேட்டால இருந்து சகலதுமே என்னது இந்த காற்றலைகள்ல தான் சகலதும் இருக்கு. நாங்க இன்றைக்கு ஜூம்ல நாங்க பேசுறத நீங்க கேட்கறதுக்கு கூட இன்றைக்கு காற்றலைகள் இந்த காற்றலைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எல்லாமே என்ன செய்யப்படுது இந்த காற்றலைகளையே என்ன செய்யப்படும் கட்டி வைக்கப்படுகிறது. அப்ப அந்த சகலதுமே ஒரு ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது சீக்கிரமாக காணப்பட போதுன்றது விஞ்ஞானிகளும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலத்துக்கு மேலாக எல்லாமே ஸ்தம்பிக்கப்படும் என்றதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதே மாதிரிதான் இந்த காற்று என்ன செய்து சமுத்திரத்தின் மேல அப்ப அதே வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அந்த சமுத்திரம் என்பது என்னது மக்கள் அதாவது ஜனங்களை குறிக்கிறது. அப்ப ஜனங்களின் மேலும் அந்த காற்றுக்களின் அதிகாரம் கூடுதலாக வல்லமை அதிகாரமாக இருக்கும் போது அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இவைக்கு பின்பு 4 திசைகளும் 4 தூதர்கள் நின்று அதை பார்த்தோம். அடுத்து அவர் சமுத்திரமும் தண்ணீரும் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டதும் ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து 4 வகையான மிருகங்கள் எழும்புறத காண்கிறார். அந்த 4 வகையான மிருகங்களும் என்ன என்பதை நாங்க பார்க்க போறோம். அந்த 4 வகையான மிருகமும் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. சிங்கம் முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலே எடுக்கப்பட்டு மனுஷனை போல் இருந்த 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த சிங்கம் யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் தலை பசும் பொண்ணும் பாபிலோனும் ஆகிய அந்த பாபிலோன்ல இருக்கிற பாபிலோனுக்கு தான் அங்க ஒரு சிலை வழிபாடாக நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இங்க சிங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இவருக்கு என்னது கழுகின் செட்டைகள். அப்ப நாங்க அந்த கழுகின் செட்டைகள் என்றதை ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அவர் வானம் பரியாந்தம் உயர்ந்திருந்ததும் அவரின் செட்டைகளின் கீழே என்னவு எல்லாரும் தங்கி சென்றார்கள். எல்லா ராஜாக்களும் தங்கி சென்றார்கள் என்பதை பார்த்தோம். அதே தானியேல் 32:4-33 சொல்றது. அந்த நேரம் இந்த வார்த்தை நேச்சரிடத்தில் நிறைவேறிச்சு. அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர்
கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து தனியிலே நனைந்தது. அப்ப இங்க என்ன செய்யப்போது, அந்த சிங்கமா இருந்த இவருடைய அந்த செட்டைகள் பிடுங்கப்பட்டு மனுஷனை போல என்ன செய்யறார், இவர் கடைசியில மனுஷ இருதயம், அந்த மனுஷ இருதயம் தான் என்ன செய்யும், இருதயம் தான் தேவனை அறிந்து கொள்ளும், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும். அப்ப தேவன் தன்னுடைய சாயலாக படைத்த ஒரே இருதயம் என்னது, மனிதனுடைய இருதயம். அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல அவர் தான் விழுந்ததையும் தான் திருப்பி எழுப்பி கட்டப்பட்டதும் தேவனை அறிந்து கொண்டதையும் அங்க சாட்சியாக சொல்லப்பட்ட. அப்ப அவர் கடைசியில தேவனையே தன் முழு இருதயத்தோட தேவனை அறிந்து கொண்டார், தேவனாகி ஏற்றுக்கொண்டார். அப்ப அதைத்தான் அந்த மனுஷ இருதயம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்றதுதான் இங்கு பாபிலோனை குறித்த இதா இருக்கிறது. அடுத்து நாங்க பாக்குறோம் கரடி 7ஆம் அதிகாரம், அதாவது 7:5 பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்திருந்தது. தன் வயிற்றின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாமிசங்களை தின்றது என்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்ப இது என்ன செய்கிறது, இது யாருக்கு ஒப்பப்படுகிறது, மேதியா பெர்ஷியாவுக்கு. அதாவது மார்பும் புயங்களும் என்ன செய்யப்பட்டது, வெள்ளியாக நேபுகாத்நேச்சருக்கு காட்டப்பட்ட அதே சொப்பனத்தை இவருக்கு கரடியாக காட்டப்படுகிறது. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நிற்கிறதா. அப்ப இந்த மேதியா பெர்ஷியா என்ன செய்யப்பட்டது, 120 நாடுகளை இவர்கள் ஆளுகை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 120 நாடுகள்ல அவங்க மேதியா எப்பவும் வல்லமை உள்ளதாக காணப்பட்டது. அதாவது பெர்ஷியா வல்லமையாகவும் மேதியா வல்லமை குறைந்த நாடாகவும். மேதியாவை தரியு ராஜாவும் பெர்ஷியாவை கோரஸ் ராஜாவும் ஆண்டார்கள். அப்ப அதனாலதான் அந்த கரடி என்ன செய்து ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது. அப்ப பெர்ஷியா அதிகமான வல்லமையாக இருந்தது என்று காணப்படுகிறது. அடுத்து அதன் வாயில் 3 எலும்பு துண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாயில் அந்த 120 நாடுகளிலுமே என்ன செய்யப்பட்டது என்று சொன்னா, மிகவும் வல்லமையான 3 ராஜ்யங்களை இவங்க வெற்றி கொண்டாங்க. அந்த 3 ராஜ்யங்கள்ல ஒன்றுதான் பாபிலோன், அடுத்து 2 எகிப்த், அந்த 3 லிடியா. இந்த 3 ராஜ்யங்களையும் அவர்களுக்கு மேதியா பெர்ஷியா கைப்பற்றி கொண்டது. அப்ப அந்த 3 எலும்பு தொண்டுகளும் என்று சொல்லப்படுது இந்த 3 ராஜ்யங்களை தான் குறிக்கிறது. அதனாலதான் நம்ம 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ராஜ்யங்களை, அதாவது 3 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஒரு ராஜ்யத்துல நம்மட தானியலை தேசாதிபதிகளுக்கு தானியல ஒருவனாக நியமித்திருந்தார். அதாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவருக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுக்கு நல்லதென்று கண்டது. இவர்களில் தானியல் ஒருவனா இருந்தார். அப்ப தானியல் என்ன செய்யப்படுறான், பாபிலோன்ல இருக்கிறதால அந்த பாபிலோனில இவர் அந்த சேனாதிபதிகளுக்கு தலைவனாக்கப்பட்டார். அப்ப மற்ற 2 நாடுகளும் எகிப்தும் லிடியாவும். அப்ப அந்த 3 சேனாதிபதிகளும் 3 நாடுகளுக்கும் உருவாக்கப்பட்டார்கள். அப்ப அவர்கள் தான் இந்த எலும்பு துண்டுகள். அப்ப ஒரு கரடியின் ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கிறது, அது வல்லமையை குறிக்கிறது. அந்த 3 எலும்பு துண்டுகளை பற்றியும் பார்த்தோம். ஆனா அது மட்டுமல்லாம என்ன செய்யப்படுகிறது, இன்னும் ஒரு இது சொல்லப்படுது, அந்த ராஜ்யம் வெகுவாக, அதாவது எழும்பி வெகு மாமிசத்தை தின்றது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ராஜ்யத்தை இவங்க கைப்பற்றும் போது நிறைய இறந்து போனார்கள். உதாரணத்துக்கு பாபிலோனை இவர்கள் சிறைமிட்டும் போது அங்க 1000 பிரபுக்களோடு பெல்ஷாத்சார் விருந்து வச்சதை நீங்க கண்டிருப்பீங்க. அப்ப அந்த ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த 1000 பிரபுக்களும் அவங்களோட குடும்பங்களும் இரத்த சாட்சி மன்னிக்கணும் அவங்க கொல்லப்பட்டாங்க. அவங்க இரத்த சாட்சி என்றது தேவனுக்கு சாட்சியாக கொல்லப்படுறவங்க. ஆனா இவங்க எல்லாம் அப்படியானவங்க இல்ல, இவங்க கொடுமையின் நிமித்தம் சாகடிக்கப்படுகிறவங்க. அப்ப அதனால இவங்க கொல்லப்பட்டாங்க. அத்தனை பேர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. 1000 பிரபுக்களும் 1000 பிரபுக்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாருமே அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லப்ப அவங்க எதிர்த்து கூட போராட இல்லையாம் அந்த போராட்டத்துல என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதனாலதான் அதிக மாமிசத்தை தின்றது என்று சொல்லி அந்த கரடி அதிக மாமிசத்தை தின்றது என்று சொல்லி அந்த கரடியை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்து சிவிங்கி. ஆனா இந்த சிவிங்கி என்றதை நாங்க ஒரு திருத்தம் செய்ய வேணும். என்ன தமிழ் பைபிள்ல அது சிவிங்கி என்று சொல்லப்படுகிறது, அது சிவிங்கி இல்ல.
அதாவது சிவிங்கி சிறுத்தை, லெப்பர்டு தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்ல இருக்கு. லெப்பர்டுன்றது சிறுத்தை. அப்ப இந்த சிறுத்தை என்று தான் சொல்லப்படுகிறது. அலெக்சாண்டரோட கிரேக்க ராஜ்யத்தை தான் சொல்லப்படுது. அப்ப அந்த சிறுத்தை என்ன செய்யப்படுது? 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா, அதன் பின்பு சிவிங்களுக்கு இடையிலே வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு மேல 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்ப நாங்க இந்த 3வது இதை பற்றி பார்த்தோம். நேபுகாத்நேச்சர்ல வாயிரும் அதன் தொடையும் வெண்கலம், கிரேக்க ராஜ்யத்தை என்று பார்த்தோம். அதே இதுக்குத்தான் இங்க சிவிங்கி கொடுக்கப்படுகிறது. சிவிங்கி அதாவது சிறுத்தை கொடுக்கப்படுகிறது. சிறுத்தைக்கு 4 செட்டைகள் கொடுக்கப்படுகிறது. 4 செட்டைகள் மட்டும் இல்லாம 4 தலைகளும் இருந்தது. அப்ப அந்த அலெக்சாண்டரோட 4 என்ன சொல்றது, அவங்கள 4 தலைவர்கள், அதாவது சேனாதிபதிகள் என்று சொல்லுவாங்க. அப்ப 4 ஜெனரல்ஸ், அந்த 4 ஜெனரல்ஸை குறித்து தான் அங்க சொல்லப்படுகிறது. அப்ப அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட என்ன செய்வாங்க, அந்த சிறுத்தை என்று ஏன் கத்துறாங்க ஒப்பிடுகிறேன், சிறுத்தை அதிவேகம் உடையது. சிறுத்தை ஓடும் போது அதோட வேகம் அதிகம் நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அதிவேகமாக 11 வருஷத்துக்குள்ள இந்த தேசத்தின் கிட்டத்தட்ட 70 நாடுகளை அவர் பிடித்தார். அப்ப இந்த அலெக்சாண்டர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிகமாக தீருன்றது நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு ராஜ்யம். அந்த தீரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தீருவை குறித்து அங்க அக்கிரமங்கள் நடக்கிறது நிமித்தம் தீருவை குறித்து சொல்லப்படும். உன் மண்ணெல்லாம் என்ன செய்யப்படும், சுரண்டப்படும் என்று சொல்லி எசேக்கியேல்ல சொல்லப்படும். ஆனா இந்த தீருவை பிடிக்கும் போது என்ன செய்வாங்க, அலெக்சாண்டர் அந்த தீரு தேசத்துக்கு போய் அந்த தீரு நாட்டை பிடிக்கும் போது, அப்ப அந்த நாட்டுல என்ன செய்திருவாங்க, அங்க நாட்டுக்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு தீவு இருக்கும். தீவு அதாவது ஒரு நடுவுக்குள்ள ஒரு தீவு இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இங்க யாராவது இவங்களை பிடிக்கிறதுக்கு வராங்கன்னா இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கப்பல்ல என்ன செய்வாங்க, அந்த நடுவுல இருக்கிற தீவுக்கு போய் கப்பல்களையும் அந்த பக்கமே வச்சு கொள்ளுவாங்க. அப்ப இவங்களால அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இந்த அலெக்சாண்டர் வரும்போது என்ன செய்வாங்க, அந்த தீரு ராஜாவும் மக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அந்த தீவுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்ப இந்த அலெக்சாண்டரும் அவங்களோட சோல்ஜரும் என்ன செய்தாங்க, 4 சேனாதிபதிகளும் என்ன செய்தாங்க, அந்த தீவுக்குள்ள நுழைய வேண்டுமே. அப்ப தீவுக்குள்ள போறதுக்காக என்ன செய்தாங்கன்னா, இங்க இருக்கிற அதாவது இங்கால இந்த தேசத்துல இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் உடைச்சு அந்த தண்ணிக்கு பாலம் கட்டினாங்க. அப்ப இந்த மண்ணிலாம் சுரண்டி என்ன செய்தாங்க, அந்த தண்ணிக்கு பாலத்தை போட்டு அந்த தீவுக்குள்ள கடந்து சென்றாங்க. அதனாலதான் எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட தீருடைய மண்ணெல்லாம் சுரண்டப்படும்ன்றது அங்க நிறைவேறப்பட்டது. அப்ப அதனால தேவனுடைய ஒரு வார்த்தையுமே எதுவுமே நிறைவேறாம இல்ல. அப்ப தீரு அப்படித்தான் அழிக்கப்பட்டது. அப்ப அலெக்சாண்டர் அந்த தீருவையும் அப்படித்தான் பிடித்தார். அப்ப அவருடைய 4 சோல்ஜர்களும் தான் அந்த 4. அப்ப எப்படி அலெக்சாண்டர் எவ்வளவு வல்லமையாக இருந்தாரோ அவருடைய 4 சேனாதிபதிகளும் வல்லமையானவர்களாகவே இருந்தார். அப்ப அத 8ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கக்கூடும். அதாவது அவர்கள் எவ்வளவு வல்லமையாக இருந்தவர்கள்ன்றதுக்கு இன்னொரு தரிசனத்தை தேவன் அவர்களுக்கு காட்டி அவர்களை குறித்த காரியங்களை அங்க வெளிப்படுத்துறதை நாங்க காண முடியும். அப்ப இந்த சிறுத்தை நாம இந்த ராஜ்யத்தை குறித்து, கிரேக்க ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து கொடிய மிருகமாக 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமா இருந்தது. அப்ப இந்த இரும்பை போல இருக்கிறது, அதாவது 7:7 அதற்கு பின்பு தரிசனங்களில் 4வது மிருகத்தை கண்டேன். அது கொடியதும் பயங்கரமாக மகா பலத்துமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு கற்கள் கொடுக்கப்பட்டது. அது நொறுக்கி பட்சித்து நீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் கொடுக்கப்பட்டது. இதுதான் ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் மிதித்து போட்டது மட்டுமில்லாம ஒரு போப் அரசருக்கு கீழே இந்த ராஜ்யம் கொண்டு வரப்பட்டு 10 நாடுகள் கொண்டு வரப்பட்டு அந்த 10 நாடுகளின் கீழே ஆளுகை செய்யப்பட்டதை நாங்க காண முடியும். அந்த நேரங்களில்தான் அநேக கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்டதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்குது. அப்ப இந்த ராஜ்யத்துலதான் என்ன நடக்குது, இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி யாரால் வைக்கப்பட்டது என்று சொன்னா பிரான்சின் நெப்போலியன், நமக்கு மாவீரன் நெப்போலியன் என்று சொல்லுவோம். அந்த மாவீரன் நெப்போலியன் தான் என்ன செய்யறார், இந்த போப்பரசரை ஜெயில போட்டு இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார்.
எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை உண்டு பண்ணணும். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை நடக்க போறதுக்கு முன்பாக அதுக்கு ஒரு மாதிரியை நிச்சயமாக கொடுத்திருப்பார். அந்த மாதிரி நிழலாட்டத்தை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பின்னாடி நடக்க போற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் அந்த கிறிஸ்துவின் காலத்துல நடக்க போறது எல்லாம் என்ன செய்யற, இந்த இருண்ட காலத்துல ஒரு அந்த கிறிஸ்துவானவன் எழுப்பப்பட்டு என்னென்னலாம் செய்யறான் என்பதை ஒரு மாதிரியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தேவன் எங்களுக்கு இப்படி எச்சரிக்கை மேல எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னு சொன்னா, நாங்க இதுல விழுந்து போக கூடாது. ஆனா நம்ம அதை உணர்வு அடைகிறது இல்ல. நாம இப்படி ஏன் தேவன் மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதிரியை கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னு. அதனால இந்த 10 நாடுகள், எந்த 10 நாடுகள் அங்க எழும்பப்பட்டதோ அதே 10 நாடுகள் தான் இன்றைக்கு யூரோப் யூனியன் ஆகி வந்து நிற்கிறது. இந்த யூரோப் யூனியன் தான் இனிமேல் வரப்போற காலங்கள்ல ஆளுகை செய்ய போறது. யூரோ தான் ஒரு நாட்டின் நாணயமாகவும் ஒரே மதத்தை உரியதாகவும் ஒரே மொழியை கொண்டதாகவும். அப்ப ஒரே மொழி எப்படி சாத்தியம் என்றெல்லாம் நம்ம கேட்கலாம். அதுதான் இப்ப நம்ம பாவிக்கிற டேட்டா மூலம் ஒரே மொழி, ஒரு நம்பர், அதாவது 666 என்றெல்லாம் பார்த்தோம். அந்த சிப் எல்லாம் பார்த்தோம், அவங்களோட முத்திரை. அப்ப அது எல்லாத்தையும் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இந்த 7 வருஷத்துக்குள்ள இந்த பூமியை என்ன செய்வானா அப்படி பிடிப்பானாம். அப்ப அந்த கிறிஸ்துவ அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் அடுத்ததுல நாங்க பார்க்க போறோம். 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டு அந்த கொம்பு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான வாய்களை பேசும் வாயுமாக இருந்தது. அப்ப நாங்க இந்த கொம்புகள்ல 3 புடுங்கப்பட்டது. அப்ப அந்த 3 கொம்புகள் யாருன்னு பார்த்தோம் என்று சொன்னா, 3 ராஜ்யத்தை வந்து இவன் இந்த அந்த கிறிஸ்துவானவன் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த அந்த கிறிஸ்துவான ஆளுகை செய்யற அவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், பெருமைகளை பேசும் வாய். அப்ப அந்த பெருமைகளை பேசும் வாய் எந்த ராஜ்யத்துல இருந்துச்சு? நம்மட பாபிலோன் ராஜ்யத்துல தான் நேபுகாத்நேச்சர் தான் அந்த பெருமைகளை பேசுகிற வாயாக இருந்தார். அப்ப இதைத்தான் வெளிப்படுத்தல் 13:1 சொல்கிறது. பின்பு நான் கடற்கரை மணலினை நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதன் கொம்புகளில் 10 முடிகளும் அதன் தலைகளிலே தூஷணமான நாமங்களும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. அப்ப அந்த கிறிஸ்துவானவன் எப்படி கண்டதாம்? அதாவது சிறுத்தையை போல. அவையன் சிறுத்தையை போல என்று சொன்னா, அந்த அதீதமாக இந்த 7 வருஷத்துல, அதாவது அலெக்சாண்டர் 11 வருஷத்துல பிடிச்சிட்ட இந்த அந்த கிறிஸ்துவன் கடைசி 3 வருஷத்துக்குள்ளேயும் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் தன் கைகளுக்குள்ள கொண்டு வர போறான். அப்ப அந்த வேகத்தை தான் சிறுத்தை என்று சொல்லப்படுகிறது. கரடியின் கால்கள். அப்ப அவன் இந்த 10 நாடுகள்ல என்ன செய்யப்படும்? 5 நாடுகள் வல்லமை உள்ளதாகவும் 5 நாடுகள் வல்லமை குறைந்தது. எப்படி கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நின்றதோ அதே மாதிரி இருக்கும். அதே போல என்ன செய்து சிங்கத்தின் வாய் பெருமைகளை பேசுகிற வாயாக இருக்கும். அவன் தன்னை குறித்து பேசுவான், தன்னை வணங்கும்படி செய்வான், ஒரு சிலையை செய்து அதை கும்பிடும்படி செய்வான். அப்ப அது எல்லாத்தையும் செய்யறது என்னது? பாபிலோன். சிலையை செய்து அதை வணங்க செய்யறதெல்லாம் அந்த பாபிலோனின் ஸ்பீட்டும் கிரேக்க ராஜ்யத்தினுடைய ஸ்பீட்டும் ரோம ராஜ்யத்துடைய ஸ்பீட்டும், இந்த 3 ராஜ்யங்களின் ஸ்பீட்டும் சேர்ந்ததுதான் என்னது? இந்த அந்த கிறிஸ்துவானவன். அப்ப இந்த 3 ராஜ்யங்கள்ல எல்லாம் என்னென்னலாம் நடந்துச்சுதோ அந்த ராஜ்யங்களோட தன்மைகளோட அந்த ஸ்பீட்டோட சேர்ந்துதான் என்ன செய்யறான்? இந்த தேசத்துக்குள்ள கடந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அந்த கிறிஸ்துவானவன் யார் என்றத நாங்க அடுத்த வாரத்துல காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லப்படுது? 6வது கர்த்தருடைய ராஜ்யம். அதாவது 7:9 நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி சுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாயும் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்ததியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடோ கோடி அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்ப இந்த தானியலுக்கு என்ன செய்யப்படுகிறது? இந்த 4 ராஜ்யங்களையும் காட்டினது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்துவன் ராஜ்யத்தை காட்டினத்தோட அவர் என்ன செய்யறார்? அவருடைய 1000 வருஷ அரசாட்சியான நியாய தீர்ப்பு சகலதும் அவருக்கு விஷனாக காட்டப்படுகிறது. அங்க அதேதான் இந்த விஷனத்தான்
வெளிப்படுத்தல யோவானு பார்க்கிறார். அதாவது வெளிப்படுத்தல் 5:11, பின் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களின் சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 இருந்தது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப தானியேலுக்கு என்ன இங்க விஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த விஷனை யோவானும் அங்க பார்க்கிறார். அதாவது அப்ப இந்த யோவானுக்கு தானியேலுடைய 4 காலங்கள்ல நாங்க பார்த்தோம். அதாவது பாபிலோன் ராஜ்யம், மேதிய பர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யத்தை இடைக்குள்ள வரப்போறதுதான் இந்த சபை. அந்த சபையைத்தான், சபையின் விஷனைத்தான் இங்கு யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நாம ராஜ்யங்களை பற்றியோ வரும் காரியங்களை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னா இந்த 4 ராஜ்யங்களையும் கற்றுக்கொண்டு வரும்போது எங்களுக்கு இடையில வரப்போறதா இந்த சபை. அப்ப இந்த சபையை நாங்க வெளிப்படுத்தல, அந்த பக்கம் வெளிப்படுத்தல். அப்ப வெளிப்படுத்தல கற்றுக்கொண்டாதான் அடுத்து 5வது ராஜ்யத்தையும், அந்தி கிறிஸ்துவோட ராஜ்யத்தையும், 6வது ராஜ்யமான இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் நாங்க படிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அடுத்த வாரம் நாங்க மிகுதியானத்தை தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 11வது வசனத்துல, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்தி கிறிஸ்துவோட ராஜ்யத்தையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். சொல்லி நான் வேலையில இருந்தபடியா இடையில லீவ் அன்னைக்கு பெர்மிஷன் எடுத்து வெளியில நான் ரொம்ப மழையா இருக்கு காருக்குள்ள இருக்கிறதால உங்களுக்கு சத்தமா கேட்டுச்சதோ தெரியல. பட் ஆனாலும் தவறுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். என்னுடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளதற்காக நன்றி. கடைசியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக இதில் இருக்கிற யாராவது கடைசியாக ஜெபித்து முடிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒரு ஆள் ஜெபிச்சு முடியுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அறிய கிடைத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தி தந்த ஆண்டவரே அந்த ரகசியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, கத்தாவே, எத்தனை பேர் கிடைக்க முடியாத இந்த பெரிய சொலாக்கி நமக்கு தந்து ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே சமைத்து வைத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இன்னும் வராத ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் சந்தித்து அவர்களுடன் பேசி அவளையும் ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக துதிக்கிறோம். இந்த ராம் முழுவதும் உங்களுடைய தரிசனங்கள் சொற்பனங்களை தந்து இன்னும் அதிகமான வெளிப்படுத்தலை தந்து எங்களை நடத்தி செல்லும்படியாக துதிக்கிறோம். ராஜா கத்தாவே, கொடுத்த சகோதரியா ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்துக்கு ஆவியில் சரீரத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அருளி செய்து இன்னும் அதிகமான ஞானங்களை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து ஆண்டவரே கத்தாவே பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவரே அந்த சகோதரியை மாற்றி தர முடியாது கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய முடக்காரத்தில் வைக்கிறோம் சுவாமி. கத்தாவே, என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த ராத்திரியிலே ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக துதிக்கிறோம். அற்புதமான காரியங்களை செய்து சபைகளே ஆண்டவரே சபையை இன்னும் அதிகமான ஆவியிலே இன்னும் வளர உதவி செய்ய கிருபை செய்யும்படியாக துதிக்கிறோம். உடைய கருத்திலே யாவற்றையும் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உடைய கருத்துல வைக்கிறோம். ராஜா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அப்படி எல்லாருமே சொல்லுமா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. God bless you all.